2019ஆம் ஆண்டில் நாட்டின் இரண்டு பெரிய மலாய் கட்சிகளான அம்னோ மற்றும் பாஸ் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய தேர்தல் கூட்டணியான முஃபாகாட் நேஷனலை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு அம்னோ இளைஞர் பிரிவு அம்னோ மற்றும் பாஸ் கட்சி இடையிலான பாலமாக செயல்பட விரும்புகிறது என்று அம்னோ இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அம்னோ இளைஞர் அணியின் சிறப்பு மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மலாய்க்காரர்களை ஒன்றிணைப்பதற்காக அம்னோவும் பாஸ் கட்சியும் முஃபாகாட் நேஷனல் வழியாக மீண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாஸ் மற்றும் பெர்சாத்து இணைந்து பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை அமைத்ததன் காரணமாக அது உடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் கடந்த காலங்களில் செய்த தவற்றை உணர்ந்துள்ளோம் என்று தெரிவித்த அவர், அம்னோ மற்றும் பாஸ் கூட்டணி உடைந்த போது மலாய் ஒற்றுமை கிட்டத்தட்ட உருவாகாமலேயே போய்விட்டது என்றும் அவர் கூறினார். மேலும் மலாய்க்காரர்கள் பிளவுபட்ட போது அந்த பிளவை பயன்படுத்த முயற்சிப்பவர்கள் உருவாகி அதனால் பொதுமக்களிடையே அச்சமும் கவலையும் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். அதனால்தான் மலாய்க்காரர்களை ஒன்றிணைப்பதற்காக அம்னோவும் பாஸ் கட்சியும் மீண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தாம் முன்மொழிவதாக அக்மால் சலே தெரிவித்துள்ளார். பர்சாத்து கட்சியை முஃபாகாட் நேஷனலில் இணைக்க அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அக்மால், மொஹிதீன் யாசின் தலைமையிலான பர்சாத்து கட்சியுடன் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்தார். ஆனால் மலாய்க்காரர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த இரண்டு கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். அதன் பிறகே மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்போம் என்று அவர் கூறினார். அவர்கள் அனைவரும் வரவேற்கப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த பொதுத் தேர்தலை முன்னிட்டு முஃபாகாட் நேஷனலை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குனர் சனூசி நூரின் அழைப்பை தொடர்ந்து அக்மால் இக்கருத்தை முன்வைத்துள்ளார். கடந்த வாரம் சனூசி அம்னோ மற்றும் பாஸ் உறவு அரசியல் நிலைத்தன்மைக்கு குறிப்பாக அடித்தள மட்டத்தில் மிக அவசியம் என்று கூறியிருந்தார். முஃபாகாட் நேஷனலை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை இதற்கு முன்பும் பல பாஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர். 2018ஆம் ஆண்டு மே மாதம் பொதுத் தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த பிறகு எதிர்க்கட்சிகளாக இருந்த அம்னோவும் பாஸ் கட்சியும் மலாய் முஸ்லிம் வாக்குகளை ஒன்றிணைப்பதற்காக சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை உருவாக்கின. ஆனால் பாஸ் கட்சி பெர்சாத்துடன் இணைந்து பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை உருவாக்கியதும், பெர்சாத்துவை முஃபாகாட் நேஷனலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதும், அதற்கு அம்னோ எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த முஃபாகாட் நேஷனல் கூட்டணி உடைந்தது. மலாய் ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் அம்னோவும் இஸ்லாமிய கட்சியான பாஸ் கட்சியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற டாக்டர் அக்மால் சலேவின் அழைப்பை பாஸ் கட்சியின் 3 தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி 2019ஆம் ஆண்டில் அம்னோ மற்றும் பாஸ் இணைந்து உருவாக்கிய அரசியல் கூட்டணியை குறிப்பிட்டு, முஃபாகாட் நேஷனல் 2.0 வரும் காத்திருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ஷஹிடான் காசிம், முஃபாகாட் நேஷனல் வழியாக அம்னோவுடன் இணைந்து செயல்பட பாஸ் கட்சி தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதோடு ஜாகித் ஹமீடிக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்தியில் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன், முஸ்லிம்கள் பிளவுபடாமல் இருந்தால்தான் வலிமையாக இருக்க முடியும் என்றும் சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் செயல் திட்டமே முதன்மை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதை களத்தில் இறக்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அம்னோ விலகி பாஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று நடைபெற்ற அம்னோ இளைஞர் அணியின் சிறப்பு மாநாட்டில் பேசிய அவர், தற்போதைய அரசில் அம்னோ வகிக்கும் பங்கு மலாய் உரிமைகள் மற்றும் இஸ்லாம் தொடர்பான சிவப்பு கோடுகளை கடக்கும்படி கட்சியை கட்டாயப்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். மலாய் மக்கள் மத்தியில் உள்ள உள்கட்சி மற்றும் உள்பிரிவுகள் சமுதாயத்தை பலவீனப்படுத்தி பிறருக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இதனால் மலாய் ஒற்றுமை இப்போது அவசியமாகி உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த ஒற்றுமையை நாட்டின் 2 பெரிய மலாய் அடிப்படையிலான கட்சிகளான அம்னோ மற்றும் பாஸ் கட்சிகள் தான் வழிநடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அம்னோவும் பாஸ் கட்சியும் முதன்மை இயக்க சக்திகளாக இருக்க வேண்டும் என்றும், அம்னோவும் பாஸ் கட்சியும் ஒன்றிணைந்தால் கடவுள் கிருபையால் மலாய் சமுதாயம் மீண்டும் ஒன்றாகும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசில் அம்னோவிற்கு என்ன மதிப்பு என்ற கேள்வியையும் அக்மால் எழுப்பியுள்ளார். அம்னோவின் 26 நாடாளுமன்ற இடங்கள் இல்லாமல் கூட தற்போதைய கூட்டணி நாடாளுமன்ற பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். அம்னோ இனி மதிக்கப்படவில்லை என்றால் நாம் இல்லாமல் அவர்கள் ஆட்சி செய்யட்டும்.
அம்னோ வெறும் எண்ணிக்கையை நிரப்பும் கட்சி அல்ல என்று அவர் கூறினார். மீண்டும் எதிர்க்கட்சியாக மாற வேண்டிய நிலை குறித்து எழுந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், 2018 பொதுத் தேர்தல் தோல்விக்கு பிறகும் அம்னோ உயிர்ப்புடன் இருந்தது என்றும், தஞ்சோங் வியாய் உள்ளிட்ட பல இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றதை அவர் நினைவூட்டினார். அதிகாரத்தை இழந்தபோது அம்னோ வீழ்ச்சியடையவில்லை, மரியாதை இன்றி தலை குனிந்தால் மட்டுமே அம்னோ வீழ்ச்சியடையும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மலாய் ஒற்றுமை குறித்த தனது அழைப்புகள் இனவாதம் ஆனவை அல்ல என்றும், அரசியல் சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதே அதன் அடிப்படை என்றும் அவர் வலியுறுத்தினார். மலாய் வாக்காளர்கள் மத்தியில் அம்னோவின் ஆதரவு வேகமாக சரிந்து வருவதாக இல்காம் சென்டர் ஆய்வாளர் முஜிபு முயிஸ் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வை மேற்கோள் காட்டியுள்ள அவர், இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் டிஏபி உடன் அம்னோ இணைந்து செயல்படுவது என்றும், அந்த அதிருப்திதான் என்றும் அவர் கூறினார். மாதிரி எண்ணிக்கை வெளியிடப்படாத போதிலும் பரிசா நேஷனலுக்கு மலாய் ஆதரவு 25 விழுக்காட்டிற்கும் கீழ் இறங்கி உள்ளதாக அவர் மதிப்பிட்டுள்ளார். 55 விழுக்காடு வாக்காளர்கள் அம்னோவில் இருந்து விலகி உள்ளனர். சுமார் 30 விழுக்காட்டினர் இன்னும் விசுவாசமாக உள்ளனர். ஆய்வு முடிவுகளின்படி 62 விழுக்காட்டினர் டிஏபி உடன் அம்னோ கூட்டணியை நிராகரித்துள்ளனர். 15 விழுக்காட்டினர் ஆதரித்துள்ளனர். 23 விழுக்காட்டினர் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசில் அம்னோ இருப்பதை ஒரு பகுதி வாக்காளர்கள் இன்னும் ஆதரிப்பதாகவும், அதற்கு காரணமாக அரசியல் நிலைத்தன்மை, அரசரின் உத்தரவை பின்பற்றுதல் மற்றும் பொருளாதார மீட்பு ஆகியவற்றை அவர்கள் குறிப்பிடுவதாகவும் முஜிபு முயிஸ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.